73 வருஷத்தில் 175 படங்கள் எடுத்தாங்க. இந்த ஸ்டுடியோவில் நடிக்காத நடிகர்களே கிடையாது. வைஜெயந்திமாலாவை அறிமுகப்படுத்துனாங்க, சிவாஜி அறிமுகப்படுத்துனாங்க, கமலஹாசன் அறிமுகப்படுத்துனாங்க, என்னை அறிமுகப்படுத்துனாங்க, எஸ்.எஸ். ராஜேந்திரன் அறிமுகப்படுத்துனாங்க. இப்படி ஆரம்பித்து இதில் நடிக்காத ரஜினி, கமல் உட்பட இது நடிக்காத நடிகர்களே கிடையாது. எனக்கு சொந்த பேர் பழனிசாமி. இந்த பேரை சிவகுமார்னு மாற்றி வச்சது சரவண சார். சரவண சார் தான் அண்ணன் தம்பி 4 பேர் இருந்தால் கூட எனக்கு இந்த பேரை வந்து சிவகுமார் வச்சது சரவண சார். அவர் ஞாபகமாக தான் என் மகன் சூர்யாவுக்கு ஒரிஜினல் பேர் சரவணன் நான் பேர் வச்சேன். முதல் படத்தில் ஒரு முக்கியமான லவ் சீன் ஒரு 500 அடி வரும். அந்த லவ் சீன் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த படத்துலேயே நான் வந்து 3 சீன் 4 சீன் தொப்படா சீன் தான் வர மாதிரி இருக்கும். அப்போ நான் அந்த மாணிக்கம் ரெக்கார்டிங் தியேட்டர் பக்கத்தில் நின்று அழுதுட்டு இருந்தேன். அப்போ சரவணன் சார் வந்தார். சாரி சிவகுமார், இந்த கூட நடித்த பொண்ணுக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகலை, அது கொஞ்சம் சீனியரமாக தெரிஞ்சு சொல்லிட்டு அப்பச்சி உங்கள் சீனை வெட்டிட்டாங்க. 500 அடி சீன் அதான் படத்தை மெயின் சீன், அதை தூக்கிட்டாங்க. அப்போ நான் இந்த ஓட்டல் அழுதுட்டு இருக்கும்போது சரவணன் சார் கூப்பிட்டு சீக்கிரமே உங்களுக்கு மிகப்பெரிய வேஷம் கொடுப்போம், நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னாரு. படம் முடியும் போது தான் தெரியும் அப்படின்னு சப்ஜெக்ட். தமிழ் சினிமாவில் ஒரு மிகச்சிறந்த படங்கள் ஒரு 100 படங்கள் எடுத்தீங்கன்னா அது ஒரு படம் உயர்ந்த மனிதன் அந்த மாதிரி ஒரு நடிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த தலைமையில் சூர்யாவுக்கு வந்து அயன், பேரழகன் 2 படம் மாஸ்டர் பீஸ் படங்கள். 2மே சூர்யா லைஃப்பில் மறக்க முடியாத 2 படம். அயன் எனக்கு முதல் படத்தில் சம்பளம் சொன்னால் ஷாக் ஆகிடுவீங்க. எனக்கு முதல் படத்தில் சம்பளம் வந்து 1000 ரூபா. பெரிய நம்பர் இருக்குது, பெரிய நம்பர் 1 போட்டு 3 செய்வோம். 1000 ரூபா எனக்கு முதல் படத்தில் சம்பளம். ஆனால் சூர்யா அந்த படம் பண்ணும்போது நீ என்ன சம்பளம் கேட்குறியோ அந்த சம்பளம் தரணும்னு கேட்ட பணத்தை அப்படியே படம் பண்ணாங்க.